வணக்கம் நண்பர்களே. காலையில் எழுந்தவுடனே நீங்கள் முதலில் என்ன செய்கிறீர்கள்? சிலர் டீ குடிப்பார்கள், பலர் காஃபி குடிப்பார்கள், சிலர் நேராகவே போய் மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் ஒரு சிறிய பழக்கம்ங்க, வெறும் வயிற்றில் 1 அல்லது 2 கிளாஸ் தண்ணீர் குடிப்பது. இது உங்கள் உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த முறையில் தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிற முழுமையான விவரத்தையும் பார்க்க போகிறோம். ஏன் காலையில் உடலுக்கு தண்ணீர் ரொம்ப தேவை, ஏன் டீ காஃபி குடிக்க வேணான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஏன் காலையில் தண்ணி ரொம்பவே அவசியமானது, ஏன் தண்ணி குடிக்க சொல்கிறோம்னா, நம்ம இரவு 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி நம்ம எல்லாருமே தூங்குவோம். இந்த நேரத்தில் நம்ம யாரும் இடையில எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதே இல்லை. உடல் தொடர்ந்து சுவாசிக்கும், வேர்க்கும், சிறுநீர்லாம் உருவாகும், செல்கள் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி மட்டும் குடிக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, சில நீர் இழப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்க சொல்கிறோம். ஏன்னா நீரிழப்பு ஏற்பட்டால் இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமாக வயதானவர்களுக்கு வாய் உலர்வு, வாய் உலர்ச்சி, தலை சுற்றுதல், உடல் சோர்வு, தலைவலி இது எல்லாமே உண்டாகும். ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் நீங்கள் 1 கிளாஸோ 2 கிளாஸோ தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. உடலில் அந்த நீர் இழப்பை அது ஈடு செஞ்சிடும். அதனால தான் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்க சொல்கிறோம். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் பார்த்துடலாம். நீங்கள் தண்ணி குடித்த சில நிமிடங்கள்லே அது வயிற்றில் இருந்து சிறு உடலுக்கு நேராக போய் செல்லும். அங்கே இருந்து ரத்தத்தில் போய் கலக்குங்க. ரத்தத்தோடைய அளவை அதை சீராக்க வச்சுக்கிறோம். அடுத்து என்னென்னா, உடல் உறுப்புகள் எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை நடக்கும். சத்துக்களும் அங்கே சீராக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த எல்லா வேலைகளையும் சரியாக செய்கிறதுக்கு தண்ணி ரொம்பவே அவசியம். ஸோ தண்ணி குடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ வேலைகள் நடக்குது. அதனால தான் காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிக்க சொல்கிறோம். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, மூளைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். மனிதனுடைய மூளை சுமார் 75% தண்ணீரால் தான் ஆகியிருக்குது. இது நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, மூளைக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா கவனம் குறைய ஆரம்பிக்கும், ஞாபக மறதி நிறைய ஏற்படும், உடலில் சோர்வு அதிகரிக்கும், அடிக்கடி தலைவலி ஏற்படும். காலையில் தண்ணீர் குடிப்பது மூளையுடைய இயல்பான செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு அது பயன்படுது. ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல், உணவு பழக்கத்தினால நிறைய பேருக்கு மலச்சிக்கல், அது வயதானவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இளம் வயதுக்காரர்கள், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்குமே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. அதனால் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். ஸோ நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா அதுக்கு முக்கியமே நம்மளுடைய குடலை சுத்தமாக வச்சுக்கிறணும். குடல் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கக்கூடும். ஸோ குடலுடைய இயல்பான அசைவுகளை தூண்டுறதுக்கு தண்ணி ரொம்பவுமே முக்கியம். தண்ணி குடிச்ச உடனே நம்ம சாப்பிட்ட உணவுகள் வேகமாகவே செரிக்கவும் ஆரம்பிக்கும். காலையில் வெறும் வயிற்றில் குடிச்ச உடனே போய் அது என்ன ஆகும்னா மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும். ஸோ மலத்தை வெளியேற்றுறதுக்கு தண்ணி முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் தண்ணி ப்ளஸ் அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போது மலச்சிக்கல் எளிமையாக சரியாயிடும். முக்கியமாக வயதானவர்கள் இந்த பிரச்சனைனால ரொம்பவே அவதிப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் காலையில் எழுந்து தண்ணி மட்டும் குடிங்க, உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வரவே வராது. அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, சிறுநீரகத்திற்கு தண்ணி
மிகவும் அவசியமாக இருக்குது. ஸோ சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல கழிவுகளை வடிகட்டக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மனால ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ போதுமான தண்ணீர் குடிக்கணுங்கிறது ரொம்பவே அவசியம். நீங்க போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா சிறுநீருடைய அடர்த்தி குறைஞ்சு சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய அந்த அபாயம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால தண்ணி ரொம்பவே குடிக்கணும். தண்ணி குடிக்கலனா சிறுநீரகத்தில் பிரச்சனை ஏற்படும். ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறுநீரக கற்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தண்ணியை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 5வது நன்மை என்னன்னா, சருமத்திற்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கும் சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் தண்ணி அவசியமா இருக்குது. தண்ணி குடிச்சோம்னா என்ன ஆகும், நம்மளுடைய நீர்ச்சத்து பராமரிக்கப்படும். உடல்ல போதுமான தண்ணீர் உடல்ல இருந்தாதான் நம்மளுடைய முகம் பொலிவுடன் இருக்கும். சருமம் ஈரப்பதத்துடன் பராமரிக்கப்படும். ஸோ அதனால சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம்னா ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். அதை காலையில தண்ணி நீங்க எடுக்கும் போதே உங்களுடைய முகம் நல்லாவே உங்களுடைய செல்கள் முகத்தில் இருக்கக்கூடிய செல்கள் நல்லா புத்துணர்ச்சி அடைந்து முகம் பொலிவுடன் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க தண்ணி கூடவே சமச்சீரான உணவுகள், நல்ல தூக்கம், ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. விட்டமின் சி நிறைந்த உணவுகள், நெல்லிக்காய், லெமன், கொய்யாப்பழம், இந்த மாதிரியான உணவுகள், ஆரஞ்சு பழம், இதெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க, புரதம் நிறைந்த உணவுகள்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சருமம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். முதுமை தாமதப்படுத்தப்படும். முகச்சுருக்கம்லாம் வராது. உங்களுடைய இளமையை தக்க வச்சுக்கிறலாம். அதுக்காக தான் தண்ணியும் ரொம்ப அவசியம். இந்த விட்டமின் சி உணவுகளும் ரொம்பவே அவசியம். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது தண்ணி. தண்ணி குடிச்சோம்னா கொழுப்பு குறையும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தால் கொழுப்பு குறையாது. தண்ணி குடிச்சிட்டு அது கூடவே உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உடல் எடை நல்லாவே குறையும். தண்ணி குடிச்சா ஏன் உடல் எடை குறையுதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதிகமாக நம்ம தண்ணி குடிச்சோம்னா கம்மியாக சாப்பிடுவோம். ஸோ கலோரிகள் உட்கொள்றது குறைவாயிரும். அதனால உடல் எடை குறையும். பசியை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணி பயன்படுது. ஸோ நிறைய கலோரிகள் நம்ம உட்கொண்டோம்னா உடல் எடை அதிகமாகுதுல்ல. அதனால தான் சொல்கிறாங்க தண்ணி குடித்தா உடல் எடை குறையும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் தண்ணி கொழுப்பை குறைக்கும் தான். ஆனால் அது கூடவே நம்ம உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மேற்கொண்டோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது 3ம் சேரும்போது தாங்க நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தண்ணி, உணவு, உடற்பயிற்சி, அடுத்து தூக்கமையும் நீங்கள் சேர்த்துக்கிறணும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. உடல்ல அனைத்து செல்களும் சரியாக செயல்படணும்னா அதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லைன்னா செல்கள் சரியாக இயங்காது. ஏன்னா நீர் இழப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நீர் இழப்பு இல்லாமல் இருக்கணும் உடல் அப்படின்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தண்ணி அதிகமாக குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு உங்கள் உடலுக்கு அதிகரிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியான முறையில் எப்படி எடுத்துக்கிறணும். காலையில் பொதுவாக நம்ம 300லேருந்து 500 ml தண்ணி வரைக்கும் குடிக்கலாங்க. அதாவது 1 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் தண்ணி குடிக்கலாம். அதிகமாக ஒரே நேரத்தில் குடிக்காதீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 லிட்டரு 2 லிட்டர்லாம் ஒரே நேரத்தில் குடிப்பாங்க. ஸோ ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் சோடியம் அளவு குறைஞ்சு அது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். ஸோ ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது. இடைவெளி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலுமே அப்படிதாங்க, தண்ணிக்குமே அப்படிதான். அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் ஒரு வாய் குடிங்க, அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் ஒரு வாய் குடிங்க. அந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க நீங்கள் 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுமே தவிர ஒரே நேரத்தில் எடுத்துக்கிறவே கூடாது. இதுதான் சரியான முறை. ஸோ நீங்கள் முடிஞ்சால் வாய் வச்சு குடிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. ஸோ எந்த தண்ணி நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தண்ணினாவே நல்லது தாங்க. குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி எந்த தண்ணியோ அந்த தண்ணியை குடிங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சதை மட்டும் குடிக்காதீங்க. நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய நார்மல் வாட்டர் இருக்குல்ல, சாதாரண தண்ணி, அதுவே நீங்கள் குடிக்கலாம். இல்லை வெது வெதுப்பாக சுட வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் நீங்கள் குடிக்கலாம். உங்களுடைய உடலுக்கு எது பொறுத்ததோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் வெது வெதுப்பான நிலையில் குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் வெது வெதுப்பாக குடிக்கும்போது உங்கள் உடலுக்கு
உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும், மெட்டபாலிசம் உடலில் கூடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வெதுவெதுப்பான நிலையில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. தண்ணி குடிக்கும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை இருக்கிறவங்க, இதய செயலிழப்பு பிரச்சனை இருக்கிறவங்க, டயாலிசிஸ் நோயாளிகள், இவங்க எல்லாருமே மருத்துவர் உங்கள் உடலுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்க சொல்லியிருக்காங்களோ அவ்வளவு மட்டும்தாங்க குடிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் குடிக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. மற்ற நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்கள் தான் இவ்வளோ தண்ணி நம்ம 2லேருந்து 3 லிட்டர் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க குடிக்கணும். நண்பர்களே, காலையில வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது ஒரு எளிமையான நல்ல பழக்கம். ஆனால் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்க. நம்ம சொன்ன சரியான அளவுகளையும் சரியான நேரத்திலையும் நீங்கள் தண்ணியை குடிங்க. ஸோ அது கூடவே தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நல்ல தூக்கம், ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிடம் மேற்கொள்ளுங்கள். தண்ணி எடுத்துக்கணுங்க. அது கூடவே சமச்சீரான உணவுகளையும் சேர்த்துக்கிறங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாவே நீண்ட கால ஆரோக்கியம் கிடைக்கும். 100 வயது தாண்டியும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.